ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எதிர்பார்த்த போட் பிராண்டோட BoAt Rockerz 255 நியோ அப்படிங்கிற இந்த நெக் பேண்ட் ரீசெண்டாக ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ளூடூத் நெக் பேண்டை நீங்கள் வாங்கலாமா? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த நெக் பேண்ட் ₹1000 பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ₹1000 விட கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்த நெக் பேண்டை வாங்கியிருந்தேன். நீங்களும் கம்மியான பட்ஜெட்டுக்கு நெக் பேண்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டீல்ஸ் ஆஃப்டர் டே அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக் பேண்டுக்கு ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா அந்த பேஜில் அப்டேட் ஆகும். இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். நார்மலாக போட் நெக் பேண்ட் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது. பேக் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி நெக் பேண்ட் வச்சுருக்காங்க. நெக் பேண்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் டைப் சி கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் கப்ஸ், 1 இயர் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. நெக் பேண்டோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய போட் பிராண்டோட நெக் பேண்டை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த நெக் பேண்டோட டிசைன் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த நெக் பேண்டோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த நெக் பேண்ட் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டான கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டான கேபிள் ஈஸியாக டேமேஜ் ஆகாது. இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன நெக் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெரும்பாலும் பெரிய நெக் பேண்ட் இருக்குது. ஸோ இது சின்ன நெக் பேண்டாக இருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் பேண்டில் மேக்னெட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் மேக்னெட்டை ஒட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து டிஸ்கனெக்ட் ஆகும். மேக்னெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகும். இது மூலமாக நெக் பேண்டோட பேட்ரி உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த நெக் பேண்டில் பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பட்டன்ஸாக இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் மைக் வச்சுருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வச்சுருக்காங்க. இந்த நெக் பேண்டில் 180 mAh கொண்ட பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 10 மினிட் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 10 மணிக்கூர் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேட்டரியை முழுமையாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 45 மினிட் உங்களுக்கு ஆகும். இந்த நெக் பேண்டை முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 25 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்ததில் ஒரு 15 மணிக்கூர் ப்ளேபேக் எனக்கு கிடைக்குது. இந்த நெக் பேண்டில் கேமிங் மோடு இருக்குது. பீஸ்ட் மோடு அப்படின்னு பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது இதை அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இந்த நெக் பேண்டில் ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 டிவைஸ் கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இந்த நெக் பேண்டோட இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய இயர்பட்ஸாக இருக்குது. 12 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வால்யூம் ஒரு 80ல் வச்சு ஒரு சாங் கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆடியோவை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டியான ஆடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நெக் பேண்டில் கிடைக்கும். இந்த நெக் பேண்டில் கால் குவாலிட்டிக்கு ENX யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, நான் ஒரு போட் நெக் பேண்ட் வாங்கியிருந்தேன். ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கிளாரிட்டி நல்லா இருக்கு.
என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த நெக் பேண்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதே போல் நிறைய நெக் பேண்டை நம்ம சேனலில் வாங்கி அன்பாக்சிங் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.